Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சதவீதம் டாபிக்ல பயிற்சி கணக்கு தான் பார்க்க போறோம். பயிற்சி 2.2. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல பயிற்சி 2.1க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பயிற்சி 2.2 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. இவங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சதவீதம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம தசம எண்ணா மாற்றணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 21%. 21%. இதை நம்ம தசம எண்ணா மாத்தணும் அப்படின்னா இதை நம்ம 100ஆல வகுக்கணும். 21/100. இது தசம எண்ணா மாற்றும் போது என்ன ஆகும்? 0.21. 21 100ஆல வகுத்தா 0.21. இதுதான் ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கணக்கு. 93.1%. இதை நம்ம தசம எண்ணா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல வகுக்கணும். ஆனா இங்க 93.1 இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்தானம் இருக்கு. அப்ப நம்ம இதை பண்ணணும், 10ஆல பெருக்கணும். மேல 10ஆல பெருக்கினா கீழேயும் 10ஆல பெருக்கணும். இப்போ 93.1 இதை 10ஆல பெருக்கணும், நமக்கு என்ன வரும்? 931. முழு எண் கிடைச்சிட்டா கீழே என்ன வரும்? 100 பெருக்கல் 10 1000. இதுக்கு தசம வடிவம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 0.931 தான் ஆன்சர். அடுத்தது மூன்றாவது கணக்கு. 151%. இது தசம எண்ணா மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான். 151 ÷ 100. இந்த 100ஆல வகுத்தா என்ன வரும்? 1.51. இதுக்கு தசம வடிவம் 1.51. அடுத்தது நான்காவது கணக்கு. 65%. இதை தசம எண்ணா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 65 ÷ 100. இந்த வகுத்தா என்ன வரும்? 0.65. அடுத்தது ஐந்தாவது கணக்கு. 0.64%. இது இந்த கணக்கு மாடல் மாதிரி. 0.64 ÷ 100. இங்க புள்ளி இருக்கிறதுனால அந்த புள்ளியை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம இதை முழு எண்ணா மாத்தணும். இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 இடம் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கும் போது அந்த புள்ளி ரிமூவ் ஆகி முழு எண் கிடைக்கும். மேல 100ஆ பெருக்குனா கீழேயும் 100ஆல பெருக்கணும். 0.64 பெருக்கல் 100 என்ன வரும்? 64 ÷ 100 பெருக்கல் 100 எவ்வளோ? 10,000. இந்த நம்ம வகுத்தா என்ன வரும்? 0.0064. இதனுடைய தசம எண் என்னது? 0.0064. அடுத்தது இரண்டாவது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்குல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சதவீதம் கொடுத்து அதை தசம எண்ணா மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? 100ஆல வகுத்தோம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? தசம எண் கொடுத்து சதவீதமா மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்க கூடியதெல்லாம் 100ஆல பெருக்கணும். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. 0.282. இதை நம்ம சதவீதமா மாத்தோம்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். இந்த 100ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 28.2%. அடுத்தது இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? 1.51. இதை சதவீதமா மாத்தோம்னா 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினா என்ன வரும்?
151%. அடுத்தது மூன்றாவது கணக்கு 1.09. இதுவும் அதே மாதிரி தான், 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 109%. அடுத்தது நான்காவது என்ன கொடுத்துருக்காங்க? 0.71. இதையும் அதே மாதிரி தான், 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 71%. அடுத்தது ஐந்தாவது 0.858. 100ஆல பெருக்கணும், என்ன வரும்? 85.8%. இதே மாதிரி தான் தசம எண்ணை வந்து சதவீதம் மாற்றணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்தது மூன்றாவது கணக்கு, ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்காரு ஒரு மாணவர்னா? 75% மதிப்பெண். இதை வந்து தசமமா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை 100ஆல வகுக்கணும். 100ஆல வகுத்தா என்ன வரும்? 0.75. இதுதான் ஆன்சர். நான்காவது கணக்கு, ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வியறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. 70.5% மக்கள் வந்து கல்வியறிவு பெற்றிருக்காங்க. இதை வந்து நம்ம தசம எண்ணா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல வகுக்கணும். இங்க என்ன இருக்கு? 70.5 இருக்கு. இந்த புள்ளி ரிமூவ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை 10ஆல பெருக்குனா புள்ளி ரிமூவ் ஆகிரும். மேலே 10ஆல பெருக்குனா கீழேயும் 10ஆல பெருக்கணும். இப்போ என்ன வரும்? இந்த ரெண்டையும் பெருக்குனா 705 டிவைட் பை இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 1000. இந்த ரெண்டையும் வகுத்தா என்ன வருது? 0.705. இதுதான் இதுக்கான தசம எண். அடுத்தது ஐந்தாவது கணக்கு, ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் கொடுத்து தசமமாக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதை வந்து கொடுத்துருக்கக்கூடியதை 100ஆல வகுக்கணும். 0.86. தசம வடிவம் என்னது? 0.86. அடுத்த ஆறாவது கணக்கு, ஒரு பள்ளியின் கொடி கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. 6.75 மீட்டர் அந்த கொடி கம்பத்தின் உயரம். இதை வந்து நம்ம சதவீதமாக மாற்றணும். சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? தசம எண் கொடுத்துருக்காங்க, இல்லை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 675%. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஏழாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த எடையின் வித்தியாசம் கிடைக்கும், அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம சதவீதமா மாற்றணும். 2 பொருட்கள், அதனுடைய எடை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20.34 கிராம். இன்னொன்று வந்து 18.78 கிராம். இந்த இரண்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிப்போம். வித்தியாசம்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். இந்த கழிச்சா என்ன வரும்? .56 கிடைக்கும். இதை வந்து நம்ம சதவீதமாக மாற்றணும். சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? 156. 156%. இதுதான் ஆன்சர்.
அடுத்தது 8வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? 142.5% தசமமாக மாற்றினா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 142.5%. இதை தசமமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் வகுக்கணும். இங்கே பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்? வந்து புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது. 10ஆல் பெருக்கணும். மேலே 10ஆல் பெருக்கினா கீழேயும் 10ஆல் பெருக்கணும். இது பெருக்கினா என்ன வரும்? புள்ளி ரிமூவ் ஆகிரும். கீழே என்ன வரும்? இந்த 2 பெருக்குனா 1000. தசமமாக மாற்றினா என்ன வரும்? 1.425. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 9வது கணக்கு. 0.005 சதவீதமாக மாற்றினா என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. 0.005 இதை சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். இந்த 100ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 0.5%. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 10வது கணக்கு. 4.7 சதவீத வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4.7 இது வந்து தசம எண்ணா இருக்கு. இதை சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதை 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்கினா என்ன வரும்? 470. 470%. ஆன்சர் ஆப்ஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.